அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் ஆலோசனை நடைபெறவுள்ளது. இதன் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், இந்த ஆலோசனை கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்க இருக்காங்க, இதுல என்னென்ன அம்சங்கள் விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருக்கு? தம்பி தமிழரசன், அதிமுகவின் இரு அணிகளும் இணைவது குறித்ததற்கான நடவடிக்கைகள் இரு அணிகளும் பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் இன்று அதற்கான ஆலோசனை கூட்டம் கிரீன்வேஸில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்தில் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதற்காக நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் அதே போன்று முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது. இந்த கூட்டமானது காலை 11 மணி அளவில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டில் நடைபெற இருக்கிறது. இதற்காக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது நிலவரம் பொறுத்தவரை மைத்ரேயன் எம்பி மற்றும் விழுப்புரம் எம்பி ராஜேந்திரன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் செம்மலை மற்றும் ஆறுகுட்டி சட்டமன்ற உறுப்பினர், அதே போன்று முக்கிய நிர்வாகிகள் PH பாண்டியன் மற்றும் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்பொழுது இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதே போன்று முக்கிய நிர்வாகிகளாக கடந்த 2 மாதமாக ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் வர இருக்கிறார்கள். இந்த கூட்டமானது ஒரு 2 மணி நேரம் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் பேச இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பிலிருந்து இன்று பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான குழு அமைக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. அந்த குழுவில் மைத்ரேயன் எம்பி மற்றும் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து சில கோரிக்கைகள், அதாவது அந்த அணியோடு பேசும்பொழுது சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. அதாவது மீண்டும் முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வமே முதலமைச்சராக இருப்பது, அதே போன்று ஓ பன்னீர்செல்வம் அணியில் செயல்பட்டு வரக்கூடிய நபர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் பேசப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஏற்கனவே அமைச்சராக இருந்த மாஃபா பாண்டியராஜன் மற்றும் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சோழவந்தான் MLA மாணிக்கம் மற்றும் செம்மலை அவர்களுக்கு அமைச்சரவை பதவியில் இடம் கேட்பது, அதே போன்று கட்சிக்கு ஆலோசனை கொடுப்பதற்காக 14 பேர் கொண்ட கமிட்டியை அமைப்பது, அதாவது மதுசூதனன் தலைமையில் 14 பேர் கொண்ட கமிட்டியை அமைப்பது போன்ற ஒரு 10 கோரிக்கைகள் முக்கியமாக முன்வைக்கப்பட இருக்கிறது. அதே போன்று மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா மரணத்தில் நீதி விசாரணை வேண்டி ஓய்வு பெற்ற IPS அதிகாரி தலைமையில் விசாரணை நடத்த வேண்டும். இது போன்ற ஒரு 10 கோரிக்கைகளை முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் நாளை நடைபெற இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தையில் முன்வைக்கப்பட இருப்பதாக இருக்கிறது. இது போன்ற கோரிக்கைகளை தான் இன்று ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெறக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தில் பேசப்பட இருக்கிறது. இந்த முக்கியமான கோரிக்கைகள் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அணியிலிருந்து இன்று விவாதிக்கப்பட இருக்கிறது. இந்த விவாதத்திற்கு பிறகு இன்று மதியம் போல் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கலாம். நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணியுடன் இது போன்ற கோரிக்கைகள் OPS அணி தரப்பில் முன்வைக்கப்பட இருக்கிறது. தம்பி தமிழரசன்.